Hello friends, welcome to Learners Forum. இன்னைக்கு நம்ம GATE 2023 question paperல இருக்க analog and digital communication questions எல்லாமே solve பண்ணலாம். First question, for a real signal, which of the following is or are valid power spectral density or densities அப்படின்னு கொடுத்திருக்காங்க. So இங்க நமக்கு 4 different kinds of power spectral densities உடைய ஈக்குவேஷன் அண்ட் ஸ்கெட்ச் கொடுத்திருக்காங்க. இதுல ரியல் சிக்னலுக்கு வந்து எது வேலிடா இருக்கு அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கொஸ்டின். ஸோ ஜென்ரலாவே பவர் ஸ்பெக்ட்ரல் டென்சிட்டி பிஎஸ்டி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதனுடைய பேசிக் கண்டிஷன் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா எஸ்எக்ஸ் ஆஃப் ஒமேகா ஷுட் பி கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 0 பாசிட்டிவ் வேல்யூஸா நமக்கு இருக்கணும். அண்ட் செகண்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னா இந்த எஸ்எக்ஸ் ஆஃப் ஒமேகா வேல்யூ வந்து நமக்கு ஈவன் ஃபங்க்ஷனா இருக்கணும். ஸோ இந்த ரெண்டு கண்டிஷன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணிருக்கிறது பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஏ ஆப்ஷன் எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து நமக்கு ரெண்டு கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை பண்ணி கொடுக்கும். ஸோ எஸ்எக்ஸ் ஆஃப் ஒமேகா வந்து நமக்கு கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 0வா இந்த கண்டிஷன்ல இருக்கும். நெக்ஸ்ட் பி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது வந்து நமக்கு ஈவன் ஃபங்க்ஷனா இல்லை. ஸோ இந்த பி ஆப்ஷன் வந்து வேலிட் கிடையாது. நெக்ஸ்ட் சி எடுத்துக்கலாம். இங்க நமக்கு காஸ் ஸ்கொயர் ஆஃப் ஒமேகா இருக்கிறதுனால கண்டிப்பா இது வந்து ஈவன் ஃபங்க்ஷன் தான். நெக்ஸ்ட் டி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது வந்து ஆட் ஃபங்க்ஷன், ஈவன் கிடையாது. ஸோ டி ஆப்ஷன் வந்து நமக்கு இன்வேலிடா இருக்கும். ஸோ ஏ அண்ட் சி அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கரெக்ட் ஆன்சரா இருக்கும் கொடுத்திருக்க ஆப்ஷன்ஸ்ல. செகண்ட் கொஸ்டின், let x of t be a white Gaussian noise with power spectral density of 1/2. If x of t is input to an LTI system with impulse response e power minus t into u of t, the average power of system output is. ஸோ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா பேசிக்கா நமக்கு ஒரு எல்டிஐ சிஸ்டம் இருக்கு. இதனுடைய இன்புட்டா நம்ம எக்ஸ் ஆஃப் டி ஃபீட் பண்றோம் அண்ட் அவுட்புட் நமக்கு y of t அப்படின்னு கிடைக்கும். ஸோ இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸா ஹெச் ஆஃப் டியோட வேல்யூவா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இ பவர் மைனஸ் டி இன்டூ யூ ஆஃப் டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இன்புட்டுடைய பவர் ஸ்பெக்ட்ரல் டென்சிட்டியுடைய வேல்யூ என்ன அப்படிங்கிறதும் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ எஸ்எக்ஸ் ஆஃப் எஃப் உடைய வேல்யூவா நமக்கு 1/2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா அவுட்புட்ல இருக்க பவர் ஸ்பெக்ட்ரல் டென்சிட்டியில இருக்கிற ஆவரேஜ் பவரை தான் நமக்கு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கு நம்ம அவுட்புட் பவர் ஸ்பெக்ட்ரல் டென்சிட்டியை கால்குலேட் பண்ணலாம், விச் இஸ் sy of f which is equal to sx of f into modulus of h of f square. ஸோ இது எல்லாமே வந்து நமக்கு ஃப்ரீக்வன்சி டொமைன்ல இப்போ சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ இதுல இருந்து இப்போ நோன் வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா எஸ்எக்ஸ் ஆஃப் எஃப்க்கு பதிலாக 1/2 சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம் இன்டூ ஹெச் ஆஃப் எஃப் மாடுலஸ் ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும். ஸோ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா பவர் ஆஃப் சிக்னல் y ஆஃப் டி தான் நமக்கு கேட்டிருக்காங்க. ஸோ இதனுடைய ஃபார்முலா என்ன அப்படின்னா இன்டெக்ரல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி எஸ் ஒய் ஆஃப் எஃப் இன்டூ டிஎஃப் அப்படிங்கிறது தான். ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா நமக்கு SY of F ஓட வேல்யூ என்ன அப்படிங்கிறது இங்க கிடைச்சிருக்கு. ஸோ இதை எடுத்து நம்ம இங்க சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி 1/2 இன்டூ மாடுலஸ் ஆஃப் ஹெச் ஆஃப் எஃப் ஸ்கொயர் டிஎஃப் அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதை வந்து ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ்ல இருந்து நம்ம டைமுக்கு மாத்திட்டோம் அப்படின்னா நம்மளால சால்வ் பண்ண முடியும். ஏன்னா நமக்கு இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் ஹெச் ஆஃப் டி உடைய வேல்யூ தான் கொடுத்திருக்காங்க. ஸோ 1/2 இன்டெக்ரல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி ஹெச் ஸ்கொயர் ஆஃப் டி டிடி அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம், which is equal to 1/2. இங்க நமக்கு h square of t வேல்யூல h of t வேல்யூ நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க e power minus t into u of t அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஸோ இதை ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா நமக்கு e power minus 2t into u of t அப்படின்னு கிடைக்கும். u of t அப்படிங்கும் போது இன்டகிரேஷன் ரேஞ்ச் 0ல இருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் இதனுடைய வேல்யூ நமக்கு 1 அப்படின்னு கிடைக்கும். ரிமைனிங் e power minus 2t மட்டும் இருக்கும் into dt. ஸோ இதை நம்ம ஃபர்தரா இன்டெகிரேட் பண்ணோம் அப்படின்னா 1/2 இன்டூ இதனுடைய இன்டெகிரேஷன் வேல்யூவா நமக்கு 1/2 அப்படின்னு தான் கிடைக்கும் லிமிட் எல்லாம் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா. ஸோ 1/2 இன்டூ 1/2 1/4 அப்படின்னு கிடைக்கும், which is equal to 0.25. ஸோ இதுதான் கேட்டிருக்க கொஸ்டினுக்கான ஆன்சர். தேர்ட் கொஸ்டின், the signal to noise ratio SNR of an ADC with full scale sinusoidal input is given to be 61.96 dB. The resolution of ADC is how many number of bits அப்படின்னு question கேட்டிருக்காங்க. ஸோ ஜென்ரலாகவே பார்த்தீங்க அப்படின்னா for any sinusoidal input the SNR value அதாவது signal to noise ratio உடைய ஃபார்முலா என்ன அப்படின்னா 1.76 plus 6.02 into n dB அப்படிங்கிறது தான். ஸோ இங்க நமக்கு SNR உடைய வேல்யூவை தான் கொடுத்திருக்காங்க, which is 61.96. ஸோ அதை இங்க சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ 61.96 is equal to 1.76 plus
6.02 into n அப்படின்ட்டு மாறும். ஸோ இதுல இருந்து நம்ம இந்த n வேல்யூவை தான் கண்டுபிடிக்கணும். ஸோ 6.02 n is equal to 61.96 minus 1.76 அப்படின்னு கிடைக்கும், which is equal to 60.2. ஸோ இதுல இருந்து n வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கலாம், which is equal to 60.2 divided by 6.02. இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 10 அப்படின்னு கிடைக்கும். ஸோ n அப்படிங்கிறது வந்து in terms of bits per sample அப்படின்னு தான் நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஸோ ரெசல்யூஷன் ஆஃப் ADC is equal to 10 bits per sample அப்படிங்கிறது தான் கேட்டிருக்க கொஸ்டினுக்கான ஆன்சர். Fourth question. Let x1 of t and x2 of t be two band limited signals having bandwidth b is equal to 4 pi into 10 power 3 radians per second each. In the figure, Nyquist sampling frequency in radians per second required to sample y of t is. ஸோ இங்கே நமக்கு ரெண்டு சிக்னல் x1 and x2 கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேண்ட் லிமிட்டட் சிக்னல். ஸோ அதனுடைய பேண்ட்வித்தோடைய ரேஞ்சா நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 4 pi into 10 power 3 ரெண்டு சிக்னலுக்குமே கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா y of t சிக்னலுடைய சாம்பிளிங் ஃப்ரீக்வன்சி என்ன அப்படிங்கிறது தான். ஸோ y of t வந்து வேல்யூ எவ்வளோ கிடைக்கும் அப்படிங்கிறத இங்கே நமக்கு ஒரு டயக்ராம்ல கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இதை நம்ம தனித்தனியாக ஸ்கெச் பண்ணி பார்க்கலாம். அப்போ நமக்கு x1 of t and x2 of t எப்படி வேரி ஆகும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் x1 of t எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் ஃப்ரீக்வன்சியில் டினோட் பண்ணும்போது நமக்கு அதனுடைய பேண்ட்வித்தா 4 pi into 10 power 3 தான் வேரி ஆகும்னு கொடுத்துருக்காங்க. ஸோ x1 of omega நம்ம ட்ரா பண்ணும்போது நமக்கு இந்த மாதிரி தான் ஸ்கெச் கிடைக்கும். From minus 4 pi into 10 power 3 0 and இங்க நமக்கு 4 pi into 10 power 3 அப்படின்னு கிடைக்கும். இதுதான் இதோடைய ஸ்பெக்ட்ரம் வேல்யூவா நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் அதே மாதிரி x2 of omega எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அகைன் நமக்கு இங்கேயும் இதே பேண்ட்வித் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கேயும் நமக்கு minus 4 pi into 10 power 3ல இருந்து 4 pi into 10 power 3 வரைக்கும் நமக்கு இந்த சிக்னலுடைய வேரியேஷன் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் y of t உடைய ஈக்குவேஷன் என்னவா நமக்கு இங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னா இங்க நமக்கு ரெண்டு சிக்னல் x1 and x2 நமக்கு தெரியும். அண்ட் அது போக இங்க அடிஷ்னலா என்ன வேல்யூ இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா x1 of t into cos 12 pi into 10 power 3t plus x2 of t into cos of 4 pi into 10 power 3t அப்படின்னு நமக்கு அவுட்புட் சிக்னல் y of t கிடைச்சிருக்கு. ஸோ இப்போ இதனுடைய ஸ்பெக்ட்ரம் y of ஒமேகாவை நம்ம ட்ரா பண்ணோம் அப்படின்னா அதுல இருந்து நம்ம இந்த Nyquist சாம்பிளிங் ஃப்ரீக்வன்சியை கால்குலேட் பண்ணலாம். ஸோ இந்த y of t உடைய ஸ்கெட்ச் நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா அதாவது அதனுடைய ஸ்பெக்ட்ரம். ஸோ y of ஒமேகா நமக்கு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஸ்பெக்ட்ரம் இந்த மாதிரி வேரி ஆகும். ஸோ ஜென்ரலாகவே நமக்கு ஸ்பெக்ட்ரம் இந்த மாதிரி தான் வேரி ஆகும். ஆனால் இப்போ இதனுடைய வேல்யூஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நமக்கு மேக்ஸிமம் ஃப்ரீக்வன்சி, மினிமம் ஃப்ரீக்வன்சி, சாம்பிளிங் ஃப்ரீக்வன்சின்னு எல்லாமே இருக்கும். ஸோ அது எல்லாத்தையுமே நம்ம கால்குலேட் பண்ணிட்டு இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா பாசிட்டிவ் சைடில் நமக்கு 0, இந்த இன்ஸ்டன்ட் வந்து நமக்கு 4 pi into 10 power 3 அப்படின்னு இருக்கும். இந்த இன்ஸ்டன்ட்ல நமக்கு 8 pi into 10 power 3, நெக்ஸ்ட் 12 pi into 10 power 3, நெக்ஸ்ட் 16 pi into 10 power 3 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த ஹார்மோனிக்ஸ் எல்லாமே நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த வேல்யூஸ் கிடைக்கும். நெக்ஸ்ட் அதே மாதிரி நமக்கு நெகட்டிவ் சைடில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இங்கே நமக்கு minus 4 pi into 10 power 3, நெக்ஸ்ட் minus 8 pi, minus 12 pi, minus 16 pi அப்படின்னு கிடைக்கும். இதுக்கு மேல நமக்கு வேல்யூஸ் இருக்காது. ஏன் அப்படின்னா ரெண்டு சிக்னலுமே நமக்கு 4 pi வேல்யூ வரைக்கும் தான் நமக்கு பேண்ட் லிமிட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இதுல மேக்ஸிமமா நமக்கு எவ்வளோ ஃப்ரீக்வன்சி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா 16 pi அப்படின்னு நமக்கு இருக்கு. ஸோ Nyquist rate அதாவது சாம்பிளிங் ஃப்ரீக்வன்சி fs is equal to 2 times of maximum frequency fm. ஸோ 2 into நமக்கு மேக்ஸிமமா எவ்வளோ வேல்யூ கிடைச்சிருக்கு 16 pi into 10 power 3 அப்படின்னு கிடைச்சிருக்கு, which is equal to 32 pi into 10 power 3 radians per second. ஸோ இது எல்லாமே நம்ம in terms of ஒமேகால ரெப்ரசென்ட் பண்றோம். ஸோ in terms of ஒமேகால ரெப்ரசென்ட் பண்ணும்போது நமக்கு ஒமேகா s is equal to twice the value of ஒமேகா m அப்படின்னு கிடைக்கும். இது வந்து ஒமேகா m, ஏன்னா நம்ம எல்லாமே in terms of ஒமேகால தான் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம். ஸோ கொடுத்திருக்க ஆப்ஷன்ல பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் டில தான் நமக்கு இந்த ஆன்சரோட மேட்ச் ஆகுது. இதுதான் நம்மளுடைய கரெக்ட் ஆன்சர். ஸோ இன்னைக்கு பார்த்த இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைச்சீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.